நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. இந்த பக்கம் திரும்ப ஒரு நிமிஷம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதநேய அதை தலைமை ஏற்று நடத்த இருக்கக்கூடிய எஸ் தெயின்ஷா நகர தலைவர், வரவேற்புரை எஸ் தஸ்தகீர், குன்னக்குடி மொய்தீன் மாவட்ட வடசென்னை மாவட்ட தலைவர், நகர பொருளாளர் மற்றும் நகர நிர்வாகிகள் வருக வருக என வரவேற்று இறுதி நன்றி உரையாற்றும் முகமது ஜெரீன் அவர்கள். மீஞ்சூரிலே வசிக்கக்கூடிய மக்களுடைய சாபக்கேடாக இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் கண்டித்து தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சாலை வசதியாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய மின்சாரம்ன்றது மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. இது நாள் கணக்கல்ல, மாதம் கணக்கல்ல, வருட கணக்காக இதே பிரச்சனை தான் இருக்குது. மின் வாரியம் சொல்லும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மின்மாற்றியை மாற்றணும், துணை மின் நிலையத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் வார்த்தைகளாக தான் 2 வருடமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர அதற்கான எந்த நடவடிக்கையுமே இல்லை. அதிகாரிகள் அவருடைய பதவிகளை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவர்கள் கண்டிப்பதாக தெரியவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக அவர்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் எத்தி வைக்கிறோம். இந்த பகுதியிலே மின்தடை இல்லாத ஒரு பகுதியாக செயல்படுத்த வேண்டும். அதே போன்று வேலை செய்யாத அந்த நிர்வாகிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். இதே போன்று அலட்சிய போக்கு தொடர்ந்தால் மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய இபி அலுவலகத்தை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்போம் என்று தெரியுது. மாவட்ட செயலாளர், மனிதநேய மக்கள் கட்சி, யூசுப் அலி. இந்த மீஞ்சூர் பகுதியில் பல ஆண்டு காலமாக மக்கள் வசித்து வருகிறார்கள். ஆனால் இந்த மின்சாரம் என்பது அதிகமான தொல்லை கொடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பை இழந்து, முதியோர்கள் தூக்கத்தை இழந்து, நோயாளிகள் தன் நன்மையை இழந்து அவர்கள் படும் அவித்த இருக்கிறது. அதனால் சந்திக்க மிகவும் சிரமமாக உள்ளது. பொதுமக்களுக்கான மின்சாரத்தை வழங்கக்கூடிய இந்த அதிகாரிகள் மெத்தன போக்கின காரணத்தால் இங்கு பல உயிர்கள் போகக்கூடிய நிலையம் ஏற்படும். மருத்துவமனைகள் மின்சாரம் இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் என்ன அவதிப்படுவார்கள்? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் இன்று உலகம் முழுவதும் நோய்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஒருத்தர் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. இந்த நோயாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா மின்சாரம் அவங்களுடைய மனநிலை எந்த நிலையில் இருக்கும் என்பது கொஞ்சம் எல்லோரும் சிந்திச்சு பார்க்கணும். மக்களுக்கு சேவை செய்வது தான் அதிகாரி. இன்றைய ஆட்சி முழுக்க முழுக்க அதிகாரி கையில் தான் இருக்கிறது. ஆட்சியாளர்களோ மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி கையில் இந்த ஆட்சி இல்லை. இன்று அதிகாரிகள் கையில் இருக்கும் போது இந்த ஆட்சியாளர்கள் இல்லை, இந்த அதிகாரிகள் இந்த மின்வாரியத்தை சரி செய்ய என்ன அவர்களுக்கு கசக்கிறது? மாதமான ஊதியம் பெறுகிறார்கள். ஊதியம் யாருடைய ஊதியத்தில் பெறுகிறார்கள்? எங்களுடைய வரிப்பணம் 3 மாதத்துக்கு மின் வந்த வரிப்பணம் இன்று 3 மடங்கு அதிகமாகி வந்து கொண்டிருக்கிறது. 200 ரூபாய் கட்டுற மின் தொகை இன்று 920 ரூபாய். இந்த கார்டில் இன்னைக்கு இந்த மின்துறை எழுதுகிறாங்கன்னா மின்சாரம் இல்லை. எப்படி இந்த மின்துறை இங்கே மின் கட்டணம் வருகிறது? 2000 ரூபாய் கட்டிய மின் கட்டணம் 4300 ரூபாய் இன்னைக்கு வந்து மின் கட்டணம் வருது. 200 யூனிட் இலவசமாக தருது இந்த அரசாங்கம். இதுக்கு முன்ன இந்த அரசாங்கம் 100 யூனிட் இலவசமாக தரும்போது இந்த மின் கட்டணம் இவங்க அதிகமாக வரல. இன்று 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தா 3 மடங்கு அதிகமான கட்டணம் வர காரணம் என்ன? இதை எந்த வகையில் இவர்கள் கணக்கு கூட்டி போடுகிறார்கள்? மக்களை ஏமாத்துகிறாங்களா? அப்போ எங்களுக்கு மின்சாரம் எந்த வகையில் கிடைக்கல? இந்த மின்சாரம் இதே போக்கு இந்த மீஞ்சூரில் நீடித்தால் இதை விட ஊர் மக்களை அதிகமாக திரட்டி கொண்டு இந்த மின்சார வாரியத்தை முற்றுகையிட போராட்டத்தை மிகவும் வீரியமாக நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி. அப்துல் காதர்,
மனிதநேய மக்கள் கட்சி திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு மாவட்ட தலைவர். ஏ மாபாஷா சுற்றுப்புற சூழல் அணி மாவட்ட வாரியத்தின் அலட்சிய போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். திட்டம் எங்கே நடவடிக்கை எங்கே மக்கள் தேவையை முன்னறிந்து எடுக்கப்பட்ட திட்டம் எங்கே மக்கள் தொகைக்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எங்கே அவசியம் இல்லையா? மக்கள் தொகைக்கு ஏற்ப துணை மின் நிலையம் அவசியம் இல்லையா? மாற்று எங்கே அதிகாரிகளின் துஷ்பிரயோகம் மின் வாரியத்தின் தூக்கத்தினால் மக்கள் இங்க தூங்கல குழந்தைகள் இங்க தூங்கல கேட்கலையா எங்கள் வீட்டின் குழந்தைகளின் அழுகை குரல் கேட்கலையா திறமை இல்லா நிர்வாகத்தாலே தூக்கம் இல்ல இரவு பகலா தூக்கம் இல்ல வீட்டுக்கு எவ்வளவு சர்வீஸ் வருது, இதுக்கு முன்னாடி எவ்வளவு சர்வீஸ் போயிடுச்சு, வருங்காலங்களில் எவ்வளவு சர்வீஸ் வரும், அந்த மக்களுக்கு அவங்களுடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மின்சாரம் வேண்டும் என்ற உங்களுக்கு பொதுவான ஒரு அறிவு இல்லையா? மின்சாரம் என்பது மக்களுடைய அத்தியாவசியம். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் வாழ்வதற்கான அனைத்து சலுகைகளும் கொடுக்குது. அதை மேற்கோள் காட்டி நீதிமன்றங்கள் சொல்லுது என்னென்ன தேவைகள் இருக்கோ வாழ்வதற்கான அடிப்படையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் சொல்லுது. இதே மீஞ்சூருடைய அவல நிலை என்ன தெரியுங்களா? சரியான சாலை வசதி கிடையாது, இந்த இடத்துல குடிக்கிறதுக்கான குடிநீர் கிடையாது, சாக்கடை சொல்லக்கூடியது இங்க நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், அதற்கான வசதிகள் கிடையாது. இதெல்லாம் புரிந்து கொண்டாலும் இங்க மின்சாரம் இருக்கு இல்லைங்களா, இது இன்னைக்கு நேற்றுக்கான பிரச்சனை இல்ல, மாதத்துக்கான பிரச்சனை இல்ல, வருடக்கணக்கான பிரச்சனை. இங்க உள்ள இருக்கக்கூடிய நகர்கள்ல போய் கேட்டு பாருங்க, எல்லா இடத்துலயும் குறைந்த மின்னழுத்தம் இருக்குது, லோ வோல்டேஜ் வருது. எவ்வளவு வாட்டி இந்த பொதுமக்கள் உங்ககிட்ட வந்து மனு கொடுத்திருப்பாங்க, எத்தனை தொலைபேசி மூலியமா உங்களுக்கு கோரிக்கைகளை விடுத்திருப்பாங்க.